பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் தட்டம்மை நோய் காரணமாக 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜூலை 8ஆம் தேதி நிலவரப்படி ஒருவருக்கு தீவிர தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை பதிவான 102 உறுதிப்படுத்தப்பட்ட தட்டம்மை நோயாளிகளில் இந்த 10 பேரும் அடங்குவர். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் முழுமையாக தட்டம்மைக்கு எதிரான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்று சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. மாகாணத்தின் துணை சுகாதார அதிகாரி டாக்டர் மார்டின் லவோய் வியாழக்கிழமை அளித்த பேட்டியில் இந்த ஆண்டு வடக்கு சுகாதார ஆணையத்தின் கீழ் மட்டும் 71 வழக்குகள் பதிவாகியுள்ளன என்றும் பாதிப்புகள் முக்கியமாக வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மையம் கொண்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார். முழுமையாக தடுப்பூசி போடாதவர்களே இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 18 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே இந்த நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. வெளிநாட்டு பயணங்களுடன் தொடர்புடைய சில வழக்குகளுடன் இந்த பரவல் தொடங்கியுள்ளது. தடுப்பூசி போடாத மக்களின் குழுக்களிடையே இந்த வைரஸ் வேகமாக பரவியதாக டாக்டர் லவோய் குறிப்பிட்டார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அண்டை மாகாணமான அல்பர்டாவில் மார்ச் மாதத்திலிருந்து 1230 தட்டம்மை வழக்குகள் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் ஒன்டாரியோவில் கடந்த அக்டோபர் முதல் 2244 உறுதிப்படுத்தப்பட்ட நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இது கனடாவிலேயே அதிகபட்ச எண்ணிக்கையாகும். ஒன்டாரியோவில் பிறவி தட்டம்மை காரணமாக ஒரு பச்சிளம் குழந்தை இருந்ததாக அந்த மாகாணத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மோர் அறிவித்தார். ஒன்டாரியோவில் இதுவரை 48 கர்ப்பிணிகள் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கர்ப்பிணிகள், 12 மாதங்களுக்கும் குறைவான பச்சிளம் குழந்தைகள் மற்றும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தட்டம்மையால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் கடுமையான சிக்கல்களை சந்திக்கும் ஆபத்தில் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். தாங்கள் தடுப்பூசி பதிவுகளை சரிபார்க்க சுகாதார நுழைவாயில் அல்லது தங்கள் சுகாதார வழங்குனரை தொடர்பு கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது மேலும் பல கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.